ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் கேலக்ஸி மேக்கர்ஸ். இன்றைக்கி ஒரு புது வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு சோலார் பவர் பேங்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அது பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் எப்படி பண்ணணும், என்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது, அந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்னு பார்த்துருவோமா? ஓகே கைஸ், இந்த பவர் பேங்க் மேக்கிங்க்கு வந்து ஃபஸ்ட்டு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து லித்தியம் அயன் பேட்டரிஸ் யூஸ் பண்ண போகிறேன். நான் வந்து 10 யூஸ் பண்ண போகிறேன். அதனால் எனக்கு வந்து 18,000 mAh ஏதோ கிட்டத்தட்ட வருது. இதை வச்சு கேல்குலேட் பண்ணால் அது வந்து கேல்குலேஷன் நான் ஃபைனலாக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு அது கவர் பண்ணுறதுக்கு பிவிசி நம்ம வந்து ஷீட் யூஸ் பண்ண போகிறோம். ஃபுல் பாக்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பர்டிகுலர் டிஸ்பிளே மாடல் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். எதுக்காகனா என்னோட பர்சன்டேஜ்லாம் தெரியறதுக்கு வேண்டி இது பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் இது சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இதோட அவுட்புட் பின்ஸும் இன்புட் பின்னும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். எதுக்காகனா என்னோடய பாக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் கஸ்டமைஸ் பண்ண போகிறதுனால இதோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தது. அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுறதுக்காக இது ரிமூவ் பண்ணி இது மாதிரி போர்ட்ஸ் வந்து நான் கனெக்ட் பண்ணி இதில் யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி யூஎஸ்பி ஏ போர்ட்ஸ் வந்து 2 யூஸ் பண்ண போகிறேன். அப்புறம் இன்புட்டுக்காக டைப் சி போர்ட் வந்து யூஸ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு இதில் ஒரு ட்ரிகர் சுவிட்ச் வந்து இதுக்கு ஆனிங் ஆஃப் அண்ட் சுவிட்சுக்கு நார்மல் ஒரு பட்டன் சுவிட்ச், இல்லை உங்களுக்கு வேணும்னா ஆன் ஆஃப் சுவிட்ச் கூட யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. இது வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச் தான். இது நான் புஷ் டைப் நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு சுவிட்ச் டைப் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இல்லை மெயினாக வந்து இந்த பவர் பேங்க் வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு இன்னொரு வே ஆஃப் சார்ஜிங் வந்து நான் இந்த சோலார் பவர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். சோலார் பேனல்ஸ் நான் யூஸ் பண்ணுற சோலார் பேனல்ஸ் வந்து ஒன்று 2.5 வோல்டேஜ் வந்து அவுட்புட் கொடுக்கும். ஆம்ப்ஸ் வந்து மில்லி ஆம்ப்ஸ்க்குள்ளே தான் இருக்குது. நீங்கள் வாங்குகிற சோலார் பேனல் எவ்வளோ வோல்டேஜ் இருக்கணும்னா மேக்ஸிமம் 5 வோல்ட் வரை தான் அவுட்புட் கொடுக்கணும். அப்புறம் 1 ஆம்ப்ஸ்க்குள்ளே தான் உங்களுக்கு அவுட்புட் இருக்கணும். ஓகே, அதுக்கு மேலே எக்ஸ்டீட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த போர்டு வந்து கெப்பாசிட்டி வந்து அவுட் ஆகிடும். போர்டோட கெப்பாசிட்டி வந்து இல்லை இந்த ஐசி வந்து பர்ன் ஆகிடும். அது மட்டும் பார்த்துக்கோங்க. நான் எதுக்காக இது இப்படி வச்சுருக்கேன்னா, இது வந்து நான் சீரிஸில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா 2.5 அப்போ தான் எனக்கு 5 வரும். சீரிஸ் கனெக்ஷன் கொடுத்து பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து நான் அவுட்புட்டாக எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த பேட்டரியோட சர்க்யூட் எப்படி கிரியேட் பண்ணது பார்ப்போம். இதில் வந்து நம்ம பேரலல் சர்க்யூட் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறோன்னு இப்போ பார்ப்போம். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லித்தியம் பேட்டரிஸோட 5 பேட்டரியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 10 பேட்டரிஸ் யூஸ் பண்ணனால நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணுனாலும் 8 இல்லை 6 அந்த மாதிரி செட்டாக வச்சுக்கோங்க. ஈவன் நம்பர்ஸில் உங்களுக்கோட பேட்டரி இது வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இதிலுக்கு இந்த டாப் பொசிஷன் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பாசிட்டிவ்ஸ், டவுன் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நெகட்டிவ்ஸ். ஓகே, இப்போ நான் இந்த டாப் பொசிஷனில் ஒரு வயர் எடுத்து சிங்கிள் ட்ராக்கில் இந்த பாசிட்டிவ்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி கீழே இருக்க நெகட்டிவ்ஸும் அப்படியே ஒரு சிங்கிள் ட்ராக்கில் நெகட்டிவ்ஸையும் கனெக்ட் பண்ணுறேன். இந்த கனெக்ஷன் பேர் வந்து பேரலல் கனெக்ஷன் சொல்லுவாங்க. இதே ப்ராசஸ் தான் நெக்ஸ்ட்டு ஃபைலையும் பண்ணிட்டு இதுலேருந்து கண்டினியூஷன் மாதிரி வரும். இதுலேருந்து நெக்ஸ்ட்டு இதோட பாசிட்டிவ்லேருந்து இப்படி கண்டினியூஷன் மாதிரி இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கே எண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு இதோட பாசிட்டிவ்ஸ். ஓகே, அதே மாதிரி இதோட நெகட்டிவ்ஸ்லேருந்து இங்கே கனெக்ட் ஆகி இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கே வந்து நமக்கு எண்டிங்கில் வந்து பேரலல் கனெக்ஷனில் ஃபினிஷ் ஆகும். ஆனால் என்னோடய பேட்ரி பொசிஷன் வந்து நான் இந்த மாதிரி டாப் பை டாப் இப்படி வைக்க போகிறேன். அதனால தான் நான் இப்போதைக்கு உங்களுக்கு சொல்கிறது மட்டும் இப்படி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த கனெக்ஷன்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு, இந்த கனெக்ஷன் நீங்கள் பண்ணணுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் பண்ணணும். இல்லைனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே, இல்லைனா நீங்கள் 5 ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி பண்ணுங்கள், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே கைஸ், நம்ம வந்து சொன்ன மாதிரி பேரலல் கனெக்ஷன் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா 5 பேட்டரிஸ் இந்த சைட், 5 பேட்டரிஸ் இந்த சைட். பாசிட்டிவ் வந்து கனெக்ட் பண்ணி பாசிட்டிவ் இங்கே தனியாக எடுத்துருக்கேன். நெகட்டிவ் வந்து இங்கே பேரலல் சர்க்யூட்டில் நெகட்டிவ் இருக்குது, பாசிட்டிவ் இருக்குது. ஓகே, பேட்டரியோட சர்க்யூட் வந்து கம்ப்ளீட்டட். இப்போ வந்து நீங்கள் இதில் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே இதில் வந்து அவுட்புட் போர்ட்ஸும் இன்புட் போர்ட்டும் நான் இது ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போது நம்ம இதில் வந்து நான் நார்மலாக வந்து இந்த பர்டிகுலர் போர்டில் வந்து பி டைப் தான் வரும்னு நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். நான் வந்து இது சி டைப்பாக நான் இதில் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் என்ன பண்ணணுன்னா, சர்க்யூட் சிம்பிள் தான். ஜஸ்ட் இந்த போர்ட் நீங்கள் ரிமூவ் பண்ணக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 2 பின்ஸ் இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் ஒரே ஒரு பின் தனியாக இருக்கும். அதுதான் நமக்கு இண்டிகேஷன். எப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க 2 பின்னுமே நெகட்டிவ். ஓகே, அது ஃபிக்ஸ்டு எந்த போர்டாக இருந்தாலும் சரி. லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நெகட்டிவ். ரைட் ஹேண்ட் சைடு தனியாக ஒரே ஒரு பின் இருக்குல்ல, அது வந்து பாசிட்டிவ். அதனால் நம்ம டைப் சி எடுத்து இந்த பாசிட்டிவ் ஒயர், அதாவது ரெட் கலர் வந்து இந்த ரைட் ஹேண்ட் சைட்லேயும், நெகட்டிவ் ஒயர் இந்த 2 பின்னும் சேர்த்த மாதிரி இங்கே அடிச்சிட்டோன்னா நமக்கு வந்து இன்புட் சப்ளை கிடச்சிடும். நெக்ஸ்ட் இந்த போர்ட்ஸில் வந்து எந்த சேஞ்சும் கிடையாது. டேரெக்டாக நம்ம எப்படி இருந்ததோ அதே மாதிரி 1க்கு 1, ஃபஸ்ட்டு பின்னுக்கு ஃபஸ்ட் பின், செகண்ட் வந்து செகண்ட் பின், தேர்ட் வந்து தேர்ட் பின், ஃபோர்த் வந்து ஃபோர்த் பின். அதில் எந்த சேஞ்சுமே கிடையாது. நம்ம எதுவும் வர கிடைக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நான் சொன்னதெல்லாம் இதில் வந்து டேரெக்டாக ப்ளேஸ் பண்ணிட்டு டிஸ்பிளே வெளியே தெரியும் மாதிரி நான் ஹோல் போட்டிருக்கேன். அதனால் ப்ளேஸ் பண்ணிட்டு இந்த போர்ட்ஸ்லாம் கனெக்ட் பண்ணி இந்த போர்ட்ஸ் பண்ணால்
நம்மளோட போர்ட் சர்க்யூட் அண்ட் பவர் பேங்க் சர்க்யூட் கம்ப்ளீட்டட். நீங்கள் இந்த பவர் பேங்க் பின் வந்து இங்கே இன்புட் சொல்லிட்டு பேட்டரி 2 பாசிட்டிவ் நெகட்டிவ்னு இருக்கும், அதில் கனெக்ட் பண்ணால் சர்க்யூட் போர்டோட கம்ப்ளீட்டட். ஓகே, நெக்ஸ்ட்டு சுவிட்சுக்கும் எல்இடிக்கும் ஒரு சேஞ்சஸ் இருக்குது, அது நான் வந்து கடைசியாக சொல்கிறேன். இப்போ வந்து மெயின் பார்ட் என்னென்னா நம்மளோட சோலார் பேனல் தான். சோலார் பேனல் ஒன்றும் இல்லை, சிம்பிள். இந்த இன்புட் நான் சொல்லியிருந்தேன்ல, இன்புட் நம்ம கொடுக்குற இந்த போர்ட்டில் இருக்கல, அதே பிளேஸில் நெகட்டிவ் பாசிட்டிவையும் இந்த சோலார் பேனலோட நெகட்டிவ் பாசிட்டிவும் கனெக்ட் பண்ணுங்கள். சிம்பிள். அதுக்கு நடுவில் ஒரு சேஞ்சஸ் இருக்குது, அது நான் வந்து சோலார் பேனல் பண்ணும்போது நான் காமிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த 2 போர்ட்ஸும் இந்த சார்ஜிங் போர்ட்டையும் கனெக்ட் பண்ணிட்டு இதில் ப்ளேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம சர்க்யூட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி போர்டில் வந்து இப்போ போர்டில் பார்த்தீங்கன்னா 2 யூஎஸ்பிஏயோட போர்ட்ஸும் சேம் எப்படி இருந்தோ அதே பொசிஷனில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்புறம் டைப் சி போர்ட் வந்து நம்மளோட இன்புட் போர்ட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு 2 எக்ஸ்ட்ரா வயர்ஸ் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது எதுக்காகனா நம்மளோட சோலார் பேனலுக்கு இந்த சோலார் பேனலில் கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த 2 வயர்ஸ். ஆனால் நமக்கு நடுவில் என்ன ட்ராக்னா, நம்ம நடுவில் வந்து ஒரு டயோடு யூஸ் பண்ண போகிறோம். எதுக்காகனா ரிவர்ஸ் கரண்ட் பாஸ் ஆகாமல் இருக்க. சப்போஸ் இந்த சார்ஜர் வழியாக நீங்கள் பாஸ் பண்ணும்போது ரிவர்ஸ் கரண்ட் வராமல் ஒரு சேஃப்டி இஷ்யூக்கு தான் வைக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை, ஆனால் நான் வந்து ஒரு சேஃப்டிக்காக நான் வச்சுக்கிறேன். ஓகே, இது வந்து ரிவர்ஸ் கரண்ட்டில் இந்த பாசிட்டிவில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இன்னொரு 2 வந்து இன்னொரு பாசிட்டிவில் வந்து சோலார் பேனலோட ஃபிக்ஸ் பண்ணுறோம். இதான் கான்செப்ட். இப்போது நம்மளோட இன்புட் வந்து ஓவரா. நெக்ஸ்ட்டு வந்து இந்த 2 பின்ஸ் இருக்குது பாருங்கள், இங்கே 2 வயர் இருக்குது, 2 செட் வயர் இருக்குது. இது ஒன்று வந்து ட்ரிகர் பின், அதாவது ஸ்விட்ச். இங்கே தான் நம்ம ஸ்விட்ச் வைக்க போகிறோம். இது வந்து நம்ம ஆன் ஆஃப் ஸ்விட்ச் வைக்கிறது பட்டன் ஸ்விட்ச், ப்ரெஸ் டைப் ஸ்விட்ச் தான் யூஸ் பண்ணணும். ஆன் ஆஃப் ஸ்விட்ச் மேக்ஸிமம் யூஸ் பண்ணக்கூடாது, நான் ஸ்டார்டிங்கில் தப்பாக சொன்னேன். ஆன் ஆஃப் ஸ்விட்ச் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ரெஸ் டைப் ஸ்விட்ச் தான் நம்ம யூஸ் பண்ணோம். அப்புறம் இந்த எண்டு வந்து நான் ஒரு எல்இடி வரும்னு சொன்னேன்ல, அந்த எல்இடிக்கு இந்த எல்இடி தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, இந்த எல்இடியை வந்து நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ண போகிறேன். தீஸ் ஆர் தி திங்ஸ் கைஸ். இது வந்து நீங்கள் ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்மளோட பேட்டரி கனெக்ஷன் கொடுத்தா சர்க்யூட் வரும். அப்புறம் பேக் பண்ணிட்டு நம்ம இந்த பவர் பேங்க்கை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிடுறேன்னா, இதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போது இங்கே சொன்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இங்கே சைடில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த பேட்டரி உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டு சோலார் பேனலே ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டு மொத்தமாக டோட்டல் கம்ப்ளீட்டட் ஒரு பவர் பேங்க்கை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே கைஸ், ஃபைனலி நம்மளோட சோலார் பவர் பேங்க் வந்து நம்ம ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். ஃபுல்லி பேக்டு பண்ணிட்டேன், ஃபுல்லி காம்பேக்டாக நான் ரெடி பண்ணிட்டேன். இதில் எந்தமான விஷயமும் எந்தமான பிரச்சனையும் இப்போ இல்லை, ஃபுல்லி ஒர்க்கிங் தான். இதில் ஸ்லைட் சினாரியோ நான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஒன்றும் இல்லை, இந்த மாடியூல் நார்மலாக எப்படி பவர் பேங்க் ஒர்க் ஆகுமோ அது எல்லாமே இருக்காது. ஜஸ்ட் இந்த சோலார் பேனல் மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். என்னென்னா, நான் இது ஃபஸ்ட்டு இந்த சோலார் பேனல் வாங்கும்போது 3 வோல்ட்ஸ் தான் நான் நினச்சிருந்தேன். அப்போ நான் சீரீஸில் பண்ணும்போது 6 வோல்ட்ஸ் தான் கிடைக்கும். அதனால் 2 to 3 டயோட்ஸ் நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு ரிடக்ஷன் ஆகி 5 வோல்ட்டாக நான் அவுட்புட் கொடுத்துலாம் தான் நினச்சிருந்தேன். இன்புட்டாக டிஸ்பிளே கொடுத்து பேட்டரியை சார்ஜ் பண்ணலான்னு நான் நினச்சிருந்தேன். ஆனால் என்ன சினாரியோ ஆச்சுன்னா, இது வந்து 5 வோல்ட்ஸ்னால எனக்கு 10 வோல்ட்டாக அவுட்புட் வந்துடுச்சு. அப்போ என்ன ஆகுனா, சேம் டயோடு தான் யூஸ் பண்ண போகிறேன். அதுவும் இந்த பர்டிகுலர் IN4007 டயோடு வந்து யூஸ் பண்ணுங்கள். ஓகே, எதுக்காகனா இதே சேம் டயோட் நான் 3 யூஸ் பண்ணலான்னு ஸ்டார்டிங்கில் நினச்சதுலாம் 12 யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் என்ன ஆச்சுன்னா, எனக்கு 5 வோல்ட் ரிடக்ஷன் ஆகி எனக்கு 4.98 அவுட்புட் வந்து எனக்கு வருது. டயோடு வந்து சீரீஸில் கொடுத்தனால பாசிட்டிவில் சீரீஸ் கனெக்ஷன், நெகட்டிவ் டு பாசிட்டிவ், பாசிட்டிவ் டு நெகட்டிவ், அந்த மாதிரி சீரீஸ் கனெக்ஷனில் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 10 வோல்ட் வந்து அப்படியே ரிடக்ஷன் ஆகி 5 வோல்ட்டாக வரும். அதனால் என்ன பண்ண முடியும், உங்களால் சப்ளை கொடுத்து உங்கள் பேட்டரியை சார்ஜ் பண்ணணும். இது மட்டும் தான் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. சீரீஸ் கனெக்ஷன் கம்பல்சரி. ஓகே, இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துலாம். இப்போ நான் டபுள் கிளிக் பண்ணால் டிஸ்பிளே வந்து ஆன் ஆகும், டபுள் கிளிக் பண்ணால் அப்படியே சைட் பை சைட் இந்த லைட்டும் ஆன் ஆகும், சேஃப்டி லைட். அதே டபுள் டீச் கொடுத்தா இது ஆஃப் ஆகிடும். லாங் ப்ரெஸ் பண்ணால் டிஸ்பிளே ஆஃப் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ வந்து டிஸ்பிளே ஆன் ஆஃப் பார்த்துட்டோம். சேம் சினாரியோ, இப்போ நான் ஃபோன் வச்சுருக்கேன். என்னோடய இந்த ஃபோன் வந்து இப்போ நான் ஜஸ்ட் இங்கே கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணி டபுள் கிளிக் கொடுக்கணும், இல்லை லாங் ப்ரெஸ் கொடுக்கணும், ரெண்டுத்துலேயே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட வந்து டிஸ்பிளே சார்ஜ் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 வோல்ட் 2.1 ஆம்ப்ஸ்ன்னு காமிக்கும். அப்படின்னா என்னோட இந்த போர்ட்டில் வந்து 2.1 ஆம்ப்ஸ் வரையும் நான் அவுட்புட் எடுத்துக்கலாம். அதே சேம் இன்னொரு இதில் கொடுத்தா 1.1 ஆம்ப்ஸ்ன்னு காமிக்கும். இங்கே சார்ஜும் ஏறுது, எனக்கு வந்து இண்டிகேஷன் காமிக்குது. ஓகே கைஸ், சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து பவர் பேங்க் ஒர்க் ஆகுது. நார்மலாக எப்படி ஒர்க் ஆகுமோ ஃபுல் ஒர்க்கிங் ஆகுது. இப்போ நம்ம சோலாரில் வச்சு லைட் வந்து எனக்கு சன்லைட் இல்லாதனால நான் என்னோடய ஸ்டூடியோ லேம்ப் வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா, என்னோடய ஸ்டூடியோ லேம்ப் இப்போ முன்னாடி இருக்குது, எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. கிட்ட எடுத்துகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆன் ஆகும், இன்னுன்னு காமிக்கும். அப்போனா நமக்கு சார்ஜ் ஆன் ஆயிடுச்சு. இப்போ ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு தள்ளி வைக்கிறேன், ஒரு ரியாக்ஷன் இருக்காது.
கிட்ட வைக்கிறேன். என்னோட சார்ஜ் தான். இது வந்து லைட்னால உங்களுக்கு இந்த அளவுக்கு தான் ரேஞ்ச் வருது. நீங்கள் சன்லைட் வச்சா கம்பல்சரி நல்லாவே ஒர்க் ஆகும். அதனால் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக பண்ணலாம், ஒரு டவுட்டும் இல்லை. ஓகே கைஸ், திஸ் இஸ் இட். நம்ம பவர் பேங்க் வந்து எல்லா டெஸ்டிங்கும் உங்களுக்கு காமிச்சிட்டோம். எல்லாமே ஒர்க்கிங் நான் காமிச்சிட்டேன். இதுக்கு மேலே நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். இதை நீங்கள் நான் எப்படி பண்ணுறேனோ அதே மெத்தட் ஃபாலோ பண்ணலாம், இல்லை சில பல சேஞ்சஸ் கூட பண்ணலாம். ஓகே, எவ்ரிதிங் இஸ் எக்ஸ்பெரிமெண்ட். இஃப் யூ கைஸ் ஹாவ் எனி டவுட், அதாவது ஏதாவது கேள்விகளோ இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் என்னோடய கமெண்ட் செக்ஷன், இந்த யூடியூப் வீடியோவில் இந்த பர்டிகுலர் வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் கொஸ்டின்ஸ் கேளுங்க. இல்லை பர்சனலாக நிறைய ஹெல்ப் பண்ணணும்னா இன்ஸ்டா ஐடி வந்து நான் கொடுத்துருக்கேன், கேலக்ஸி கிரியேட்டிவ் சேனல் சொல்லிட்டு. அதில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஓகே கைஸ், see you on next video. Thank you. Bye bye.